லட்சுமணனின் குடும்பம் கருடனிடம் மாட்டியிருக்கிறது என்பதை அறிந்த சர்வா எப்படியாவது அவர்களை மீட்க வேண்டும் என நினைத்தான். விக்டர் அது புரியாமல் குறுக்கே புகுந்து ஏதோ பேசி சர்வாவின் கோபத்திற்கு ஆளாகி இருந்தான். சர்வா கத்தியதும் அதில் தன் தவறை உணர்ந்தவன், நீங்க சொல்றதுதான் பாஸ் சரி என்று உடனே கூறினான். சர்வா இருவரையும் முறைத்துக் கொண்டிருக்க சர்வா போனுக்கு விக்ரமனிடமிருந்து மெசேஜ் வந்தது. அதை படித்துப் பார்த்து சர்வாவின் முகம் அடுத்த நொடியே கோபத்தில் சிவக்க தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் பவானி மற்றும் விக்டரை பார்த்து, 2 பேரும் என் கான்டாக்ட்லயே இருங்க, லட்சுமணன் ஃபேமிலியை கண்டுபிடிக்க நான் ஏதாவது பிளான் பண்ணா உங்ககிட்ட சொல்றேன் என்று சர்வா கூறியதும் ஓகே பாஸ் என்று இருவரும் ஆமோதித்தனர். பிறகு விக்டரை அருகில் அழைத்த சர்வா, உடனே உன்னோட பீட்சா ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டு கிட்ட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி லட்சுமணனுக்கு ஒரு பீட்சா டெலிவரி பண்ண சொல்லு. அண்ட் இதுக்கப்புறம் எப்ப எல்லாம் நாம சொல்றோமோ அப்ப எல்லாம் பீட்சா டெலிவரி ஆகணும், அதுக்கும் ஏற்பாடு பண்ணு என்று அடுத்தடுத்து சர்வா வேலைகள் சொல்ல, ஓகே பாஸ், ஓகே நான் பண்ணிடுறேன் என்று கேட்டுக்கொண்டான் விக்டர். சரி 2 பேரும் கிளம்புங்க, ஏதாவது தேவைப்பட்டா நான் கால் பண்றேன் என்று இறுதியாக சர்வா கூற விக்டர் பவானி இருவரும் தலையாட்டிவிட்டு காரிலிருந்து இறங்கினர். இருவரும் சென்ற அடுத்த நொடி விக்ரமனுக்கு போன் செய்தான் சர்வா. டைகர், பவானி கிட்ட பேசினேன், நடந்த எல்லாத்தையும் அவன் சொன்னான். நீ இப்போ பிஸியா இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னை நேர்ல பார்த்து பேசணும் என்று விக்ரமன் படபடவென கூற சில நொடிகள் யோசனை செய்த சர்வா, ஓகே நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம், நாளைக்கு காலையில எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போற வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நானே உங்க வீட்டுக்கு வரேன் என்று அவன் கூறியதும், போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? ஏதாவது பிரச்சனையா என்று அதிர்ச்சி அடைந்தார் விக்ரமன். அது ஒரு பெரிய கதை, நான் நேர்ல வரும்போது உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்றேன் என்று சர்வா சொன்னதும், ஓகே நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறியவர் அழைப்பை துண்டிக்க சர்வா போனை கார் டேஷ்போர்டின் மீது வைத்தவன் சில நொடிகள் சீட் மீது சாய்ந்து கண் அயர்ந்தான். பிறகு கடிகாரத்தை பார்த்துவிட்டு நேராக வேதிகாவின் வீட்டிற்கு கிளம்பினான். வழக்கம் போல காரை பார்க் செய்தவன் காரை விட்டு கீழே இறங்க உடல் சோர்வு அவனை வாட்டியது. இன்னொரு புறம் மனமும் சோர்ந்திருந்தது. ஒரு பெரிய பிரச்சனையை முடித்தால் அடுத்தது நான் இருக்கிறேன் என்று முன்னால் வந்து நிற்பது போல ஆனது சர்வாவின் நிலை. ஆகாஷின் பிரச்சனை ஓரளவிற்கு முடிவிற்கு வந்திருக்க இப்போது புதிதாக லட்சுமணனின் குடும்பத்தை தேட வேண்டும். கூடவே இது ஒரு அப்பாவி குடும்பத்தின் உயிர் சம்பந்தப்பட்டது என்பதில் சர்வாவிற்கு இன்னும் கூட பொறுப்பு அதிகமானது. அதுவும் கருடன் போல ஆபத்தான ஒருவனிடமிருந்து அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்று பல விஷயங்களை யோசனை செய்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தவன் நேராக வேதிகாவின் அறைக்குச் சென்றான். உள்ளே நுழைந்ததும் தான் வேதிகா அறையில் இல்லை என்பதை கவனித்தவனுக்கு கண்கள் சுருங்கியது. இதுவரை பலமுறை தாமதமாக வந்திருக்கிறான், ஆனால் எப்போதும் அவள் வீட்டில் இருப்பாளே. முதல் முறையாக அவள் இல்லாமல் போக அறையில் அவளை தேட ஆரம்பித்தவன், வேதிகா எங்க இருக்க என்று குரல் கொடுத்தான். ஒருவேளை பால்கனியிலோ இல்லை குளியல் அறையில் இருப்பாள் என்று நினைக்க எங்கிருந்தும் அவனுக்கு பதில் வரவில்லை. உடனே தனது போனை எடுத்து வேதிகாவிற்கு அழைத்தான். அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்படாமல் போக சர்வாவிற்கும் பதட்டத்துடன் கூடிய எரிச்சல் உண்டானது. அறையை விட்டு வெளியே வந்தவன் அவளை தேடுவதற்கு தயாராக சட்டென அவன் முன்னால் வந்து நின்றாள் வேதிகா. அவளை பார்த்ததும் முறைத்தவன், எங்க போன என்று கேள்வி கேட்க கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்த வேதிகா, நீ எங்க போன என்று திருப்பிக் கேட்டாள். நான் தான் முதல்ல கேள்வி கேட்டேன், அதுவும் இல்லாம நான் ரூம்ல தான் இருக்கேன், நீ தான் வெளியில இருந்து வர, எங்க போன என்று மீண்டும் அதே கேள்வியை சர்வா கேட்க கோபமாக அவனை முறைத்த வேதிகா அவனை தள்ளிவிட்டு அறைக்குள் நுழைந்ததோடு, ஏன் விருப்பம், நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரு, உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்க, உரிமை இருக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணாதேன்னு, அப்புறம் எதுக்கு என்ன கேள்வி கேட்கிற என்று கேட்டாள். அவள் கேள்வியில் அவளை சந்தேகத்துடன் பார்த்த சர்வா, பிரவீன் கூட இருந்தியா என்று தலை சாய்த்து கேட்டான். பிரவீன் கூட இருந்தா என்ன தப்பு, அவனை விட்டுட்டு உன் கூட இருக்க சொல்றியா? உன்ன மாதிரி ஒரு வீணா போனவன் கூட இருந்து நான் என்ன பண்ண போறேன்? அவன்தான் எனக்கு ரிங் வாங்கி கொடுத்தான், நீ என்ன கொடுத்த? பிரச்சனைகளை தவிர உன்னால எனக்கு என்ன கொடுக்க முடியும் என்று சம்பந்தமே இல்லாமல் சர்வா மீது எரிந்து விழுந்தாள். நிச்சயம் பிரவீன் தான் ஏதோ செய்திருக்கிறான், அதனால்தான் வேதிகா தன் மீது கோபமாக இருக்கிறாள் என்று சர்வா நினைத்தான். ஏற்கனவே அவன் நிறைய செய்திருக்க இப்போது வேதிகாவை வைத்து அடுத்த திட்டம் தீட்டுவது சர்வாவின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. தீரஜ் கதைய முடிச்சாச்சு,
இந்த ஆகாஷ் கதையையும் முடிச்சிட்டு இந்த பிரவீன் கதையை என்னன்னு பார்க்கணும் என்று யோசித்துக் கொண்டிருக்க வேதிகா அவனை முறைத்தபடி எதிரே நின்றிருந்தாள். அதே நேரம் நினைத்த அனைத்துமே தலைகீழாய் நடந்ததில் சோகத்தின் உச்சியிலிருந்தான் ஆகாஷ். துக்கம் தொண்டையடைக்க மதுவை நாடி வந்தவனால் இன்னும் கூட நடந்ததிலிருந்து வெளியே வர முடியவில்லை. குடித்து குடித்து மனதிலிருக்கும் அனைத்தையும் மறக்க முயற்சி செய்தான். ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் இன்று நடந்த விஷயங்கள் அவன் கண்முன்னால் வந்து வந்து போனது. இப்போது வரை தான் செய்த அனைத்தையும் டைகர் கண்டுபிடித்து விட்டான் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. கருடனே பெரிய ஆள், அவனை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்திருக்க, அவனால் கூட தன்னை காக்க முடியவில்லை என்பது ஆகாஷுக்கு பெரும் அதிர்ச்சி. ஆனால் இந்த நிலை அவனுக்கு ஒன்றை தெளிவாக உணர்த்தி இருந்தது. டைகரை மீறிய ஒரு சக்தி இந்த ஊரிலேயே இல்லை. யாரை தேடிச் சென்றாலும் டைகரிடமிருந்து தன்னை யாராலும் காக்க முடியாது என்று தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டான். பின் குடிக்க முயன்று அதற்கு மேல் அதுவும் முடியாமல் போக பாட்டிலை ஓரமாக போட்டவன் பவானி அவனுக்கு கொடுத்துவிட்டுச் சென்ற பணப்பையில் உண்மையான பணம் எவ்வளவு இருக்கிறது என்பதை எண்ண ஆரம்பித்தான். அனைத்தையும் எண்ணி முடித்தவன் 35 கோடி. 35 கோடிதான் ஒரிஜினல் பணம், மற்ற எல்லாம் டூப்ளிகேட் என்றான் மெதுவாக. 35 கோடி என்பது இந்த நிலையில் அவனுக்கு சாதாரண பணம் இல்லைதான். மீண்டும் ஓரமாக வைத்த பாட்டிலை மீண்டும் எடுத்து முழுதாக குடித்து முடித்தவன் பாட்டிலை விசிறி அடித்தான். அது சுவற்றில் பட்டு சுக்கு நூறாய் நொறுங்கியது. அதை பார்த்து ஆகாஷ் மனமும் லேசாய் நிம்மதி அடைந்திருக்க திடீரென அவன் போன் ரிங் ஆனது. ஒருவேளை டைகராக இருக்குமோ என்று பயத்தில் நடுங்கிப் போனவன் போனை பார்க்க வைஷ்ணவி அழைத்திருந்தாள். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேற என்று அவள் பெயரை பார்த்ததுமே எரிச்சல் அடைந்தான். இப்போது அவன் இருக்கும் நிலையில் அவளிடம் பேசுவதற்கு கூட ஆகாஷுக்கு விருப்பமில்லை. அதனால் கோபமாக போனை பார்த்து கொண்டிருந்தவன் அடுத்த நொடியே அழைப்பை கட் செய்து போனை தூக்கி சோஃபா மீது வீசினான். ஆனால் அந்த பக்கம் வைஷ்ணவியோ மீண்டும் மீண்டும் விடாமல் அவனுக்கு அழைத்துக் கொண்டே இருக்க, ஆ என்ற அந்த அறை அதிரும் அளவிற்கு கத்தியவன் போனை உடைத்து சுக்கு நூறாக்கி விடலாம் என்று கூட நினைத்தான். நோ நோ, அப்படி பண்ணக்கூடாது என்று தன்னைத்தானே தட்டி கொடுத்துச் சொன்னவன், நான் மட்டும் போனை எடுக்கலன்னா அவ வீட்டுக்கே வந்துருவா, தேவையில்லாம அவளுக்கு பதில் சொல்லணும் என்று தன்னை சமாதானம் செய்து கொண்டவன் இறுதியாக அவள் போனை அட்டன் செய்து, சொல்லு வைஷ்ணவி என்றான். அழைப்பில் இருந்த வைஷ்ணவி, ஆகாஷ் எங்க இருக்க? நான் உனக்கு எவ்வளவு நேரமா போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் போன் எடுக்கல என்று லேசான கோபத்துடன் கேட்டாள் அவள். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் குளிச்சிட்டு இருந்தேன், வந்த உடனே உனக்கு கால் பண்ணலான்னு நினைச்சேன், நீ அதுக்குள்ள விடாம கால் பண்ணிக்கிட்டு இருக்க என்று தலையை தேய்த்து கொண்டு வாய்க்கு வந்த பொய்யை அடித்துவிட, அப்படியா? எவ்வளவு நேரமா உன்னோட காலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அசால்ட்டா சொல்ற. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா உடனே சொல்லு பாப்போம் என்று அவள் கேட்க முகத்தை சுழித்தான் ஆகாஷ். அப்போது திடீரென அவனுக்கு ஒரு யோசனை வர, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு வைஷ்ணவி, உன் வீட்டுக்கு வந்து நேர்ல உன்னை பார்த்து என்னன்னு சொல்றேன் என்றான். அந்த பக்கம் அதை கேட்டு உற்சாகமானவள், என்ன நீ ஏன் வீட்டுக்கு வரியா? இப்பவா? நிஜமாவா என்று அவள் சிரிப்போடு கேட்க, ஆமா உன் வீட்டுக்கு தான் வரேன், சில விஷயங்களை பேசணும், இன்னைக்கு நைட் நான் அங்கதான் ஸ்டே பண்ண போறேன் என்று ஆகாஷ் யோசனையுடன் கூற, ஓகே சீக்கிரமா வா என்று உற்சாகமாக கூறினாள் வைஷ்ணவி. என்னதான் அவ்வப்போது ஆகாஷ் செயல்களில் அவளுக்கு சந்தேகம் வந்து அவன் மீது கோபம் வந்தாலும் ஆகாஷ் மாதிரி ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்டை இழக்க அவளுக்கு விருப்பமில்லை. அதனால்தான் அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு அவனுக்கு ஏற்றபடி நடந்து கொள்கிறாள். இப்போது அவன் வீட்டுக்கு வருகிறேன் என்று கூறியதில் அவனுக்கு தன் மீது அதீத காதல் இருக்கிறது என்று அவளாகவே ஏதேதோ கற்பனை செய்து கொண்டிருக்க, இந்த பக்கம் இருதலைக்கொள்ளி எறும்பாய் எரிந்து கொண்டிருந்த ஆகாஷ், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு உன்னை பார்க்க வரேன், பாய் என்று கூறி உடனே அழைப்பை துண்டித்து விட்டவன் போனை தூக்கி சோஃபாவின் மீது போட்டுவிட்டு உண்மையான பணத்தை எல்லாம் தனியாக எடுத்து அடுக்க ஆரம்பித்தான். அப்போதுதான் அந்த பணப்பைக்குள் ஒரு சின்ன என்வலப் இருப்பதை பார்த்தவன் மெதுவாக அதை கையில் எடுத்தான். அதை முன்னும் பின்னும் திருப்பி பார்த்தவன் யோசனையுடன் அதை பிரித்து பார்க்க அதற்குள் ஒரு சின்ன லெட்டர் இருந்தது.
ஹாய் ஆகாஷ், கம்பெனியை நீ 100 கோடிக்கு சேல் பண்ணியிருக்க. சோ அதுல உன்னோட ஷேர் 30%, 30 கோடி இதுல இருக்கு. பிளஸ் உன் மேல பாவப்பட்டு எக்ஸ்ட்ரா 5 கோடி கொடுத்துருக்கேன். இதை வச்சு தாராளமா இன்னைக்கு நைட் முழுக்க எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ பண்ணிக்கோ, அண்ட் எவ்வளோ தூங்கணுமோ தூங்கிக்கோ. நாளைக்கு காலையில போலீஸ் வந்து உன்னை எழுப்பி எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போவாங்க. சந்தோஷமா அவங்க கூட போ. இப்படிக்கு டைகர் என்று எழுதியிருக்க ஆகாஷின் கைகள் அதை படித்ததும் நடுங்க ஆரம்பித்தது. என்னதான் அவனுக்கு சேர வேண்டிய 30% ஷேருக்கான பணம் அதில் சரியாக இருந்தாலும் அந்த 30% பிரவீனுக்கு சொந்தம். ஆரம்பத்தில் பிரவீனுக்கும் சேர வேண்டிய பணத்தை கொடுத்து விடலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் இப்போது அவனுக்கே 35 கோடிதான் இருக்கிறது என்பதால் இதையும் பிரவீனோடு பங்கு போட்டுக்கொள்ள ஆகாஷுக்கு விருப்பமில்லை. ஆனால் பிரவீனுக்கு இது தெரிந்துவிடுமோ என்று பயந்து கொண்டு இருந்தவனுக்கு அந்த லெட்டரில் போலீஸ் வரும் என்று எழுதியிருந்தது இன்னும் அதிக பயத்தை கொடுத்தது. இந்த மிரட்டலை ஏற்கனவே கருடன் மட்டுமல்லாது இன்னொருவனும் கொடுத்திருந்தான். ஆனால் அது டைகர் இல்லை. யார் இதை என்கிட்ட சொன்னது? அதை இன்னொருத்தர் யாரு? எங்கேயோ கேட்டேனே என்று சில நொடிகள் தலையை பிடித்துக் கொண்டு யோசித்தவனுக்கு அது யார் என்று ஞாபகம் வந்ததும் திகைத்துப் போனான். காரணம், அதை சொன்னது சர்வாதான். அப்போது சர்வாவை மதிக்காமல் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் டைகரிடமிருந்தும் கருடனிடமிருந்தும் அதே மிரட்டல் வந்திருப்பது இப்போது சந்தேகத்தை கிளப்பியது. 3 பேரும் யதார்த்தமா இதை சொல்லி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒருவேளை இந்த சர்வாவுக்கும் டைகருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா என்று அவன் மனம் ஏதேதோ கணக்கு போட எவ்வளவு முயன்றும் அந்த கேள்வியை அவனால் தவிர்க்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அதையே யோசித்தவனுக்கு இன்று சர்வா அவனிடம் நடந்து கொண்டது, பேசிய விதம் அனைத்துமே வித்தியாசமாக இருந்தது. இப்போது உரைத்தது. ரொம்ப தைரியமா பேசினான். எப்பவும் இல்லாம அவன் பேச்சுல இன்னைக்கு திமிரு அதிகமா தெரிஞ்சுது. ஆனா இவனுக்கும் டைகருக்கும் என்ன சம்பந்தம்? டைகர் ஒரு டெலிவரி பாய் கூட எப்படி பழகம் வச்சிருக்க முடியும் என்று யோசித்தவனுக்கு தலையே வெடித்துவிடும் போல இருந்தது. அதில் தலையை அழுத்தி பிடித்துக் கொண்டவன் அங்கும் இங்கும் நடக்க, சில நிமிடங்களுக்கு முன்னால் அவன் உடைத்துப் போட்டிருந்த பாட்டில் துகள்கள் அவன் காலை கிழிக்க ரத்தம் கொட்டி வலியில் துடித்தான் ஆகாஷ். ஆனால் சர்வாவிற்கும் டைகருக்கும் சம்பந்தம் இருக்குமா என்ற கேள்வி கொடுத்த வலியை விட இந்த வலி சற்று குறைவாகத்தான் தோன்றியது. ஒருவேளை நான் அடிக்கடி சர்வாவை இன்சல்ட் பண்ணதுனால, அவனை ஆளை வச்சு அடிச்சு அவன்கிட்ட பிரச்சனை பண்ணதால கூட அவன் போலீஸ்கிட்ட போறேன்னு சொல்லி இருக்கலாம். டைகர் என்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதை போலீஸை வச்சு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவராகவே பண்ணலாம். இருந்தாலும் ஏதோ ஒன்று இடிக்குது. சர்வா, யாருடா நீ? யாரு? உனக்கும் டைகருக்கும் என்ன சம்பந்தம்? டைகரோட அசிஸ்டண்டா, ஃப்ரெண்டா, பிரதரா? நீ யாருடா என்று கேள்விகள் அனைத்தையும் சத்தமாக கத்தி கேட்க ஆரம்பித்தவனுக்கு பதில்தான் கிடைக்கவே இல்லை. இல்ல, இது இப்ப முக்கியம் இல்லை. போலீஸ் வரதுக்குள்ள நான் எப்படியாவது தப்பிக்கணும் என்று வேகமாக சிந்திக்க ஆரம்பித்தவனுக்கு தீரஜ் முகம் ஞாபகம் வந்தது. எப்படியாவது தீரஜிடம் சர்வாவை பற்றி அவன் சந்தேகத்தை கூற வேண்டும் என நினைத்தான். இங்கிருந்து தப்பிக்கணும்னா இந்த ஊரை விட்டே நான் போகணும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலையே என்று பல விஷயங்களை சிந்தித்துக் கொண்டு மெல்ல நடந்து சென்றவன் தனது போனை எடுத்து தீரஜுக்கு கால் செய்தான். ஆகாஷால் சர்வா மீது இருக்கும் சந்தேகத்தை தீரஜிடம் சொல்ல முடியுமா? ஆகாஷ் ஊரை விட்டு தப்பிச் செல்வானா, இல்லை போலீசிடம் சிக்கிக் கொள்வானா? லட்சுமணனின் குடும்பத்தை எப்படி சர்வா காப்பாற்றப் போகிறான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.